உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள். யாரிடம் கேட்டது? புத்தியில்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களிடத்தில். மணவாளன் வர காலதாமதம் ஆனபோது கன்னிகைகள் என்ன செய்தனர்? தூங்கிவிட்டார்கள். மிகவும் சிறியவர்களில் ஒருவருக்கு உதவி செய்வது யாருக்கு உதவி செய்வது போன்றது? மனுஷகுமாரனுக்கு. காவலில் இருந்தேன், என்னை என்ன செய்தீர்கள்? பார்க்க. விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் என்று தன் எஜமானை கூறியவன் யார்? ஒரு தாலந்து வாங்கியவன். அழுகையும் பட்கடிப்பும் உள்ள இடத்தில் தள்ளப்பட்டவன் யார்? பிரயோஜனமற்ற ஊழியக்காரன். புத்தியுள்ளவர்கள் புத்தியில்லாதவர்களிடம் எங்கே போய் எண்ணெய் வாங்கி வரச் சொன்னார்கள்? விற்கிறவர்கள். 5 தாலந்தை வாங்கியவன் எவ்வளவு சம்பாதித்தான்? 5. எப்பக்கத்தில் நிற்பவர்களை சபிக்கப்பட்டவர்கள் என மனுஷகுமாரன் நினைப்பார்? இடது பக்கம். எஜமான் ஒரு தாலந்தை வாங்கியவனை எவ்வாறு அழைத்தார்? பொல்லாதவனும் சோம்பலானவன். ஊழியக்காரருடைய திறமைக்கு தக்கதாக தாலந்துகள் எவ்வாறு பிரித்துக் கொடுக்கப்பட்டது? 5, 2, 1. புத்தியுள்ள கன்னிகைகள் எத்தனை பேர்? 5 பேர். தன் ஆஸ்திகளை ஊழியக்காரர் வசமாய் ஒப்புக்கொடுத்த மனுஷனுக்கு ஒப்பானது எது? பரலோகராஜ்யம். அந்நியனாயிருந்தேன், என்னை எவ்வாறு கொண்டீர்கள்? சேர்த்துக். 5 கன்னிகைகளுக்கு என்ன இல்லாதிருந்தது? புத்தி. ராஜா வலது பக்கத்தில் நிற்பவர்களை எவ்வாறு அழைக்கிறார்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மணவாளன் வெளியில் நிற்கும் மற்ற கன்னிகைகளிடம் என்ன சொன்னார்? உங்களை அறியேன். உண்மையும் உத்தமமுமான ஊழியக்காரனே என்று பாராட்டப்பட்டவர்கள் யார்? 5, 2 தாலந்து வாங்கியவர்கள். நித்திய ஜீவனை அடைபவர்கள் யார்? நீதிமான்கள். பரலோகராஜ்யம் எதோடு ஒப்பிடப்பட்டது? பத்து கன்னிகைகள். பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட அக்கினியில் தள்ளப்படுபவர்கள் யார்? சபிக்கப்பட்டவர்கள். 5 தாலந்து வாங்கினவன் எத்தனை தாலந்து சம்பாதித்தான்? 5 தாலந்து. பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தமாக பண்ணப்பட்டுள்ள இடம் என்ன? நித்திய அக்கினி. தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு புறப்பட்ட கன்னிகைகள் எத்தனை பேர்? 10 பேர். வெள்ளாடுகளை மனுஷகுமாரன் தமது எப்பக்கத்தில் நிறுத்துவார்? இடது பக்கம். மனுஷகுமாரன் மகிமையுடன் வரும்போது அவர் ஜனங்களை எவ்வாறு பிரிக்கிறார்? செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரிப்பது போல. புறம்பான இருளில் என்ன உண்டாகும்? அழுகையும் பட்கடிப்பும்.
உள்ளவனுக்கு எவ்வாறு கொடுக்கப்படும்? பரிபூரணமாக. 10 கன்னிகைகளில் புத்தியுள்ளவர்கள் புத்தியில்லாதவர்கள் எண்ணிக்கை என்ன? 5 புத்தியுள்ளவர்கள் 5 புத்தியில்லாதவர்கள். 2 தாலந்து வாங்கினவன் எத்தனை தாலந்து சம்பாதித்தான்? 2 தாலந்து. மனுஷகுமாரனின் வலது பக்கத்தில் நிற்பவர்களாக பிரிக்கப்படுபவர்கள் யார்? செம்மறியாடுகள். நடுராத்திரியில் என்ன சத்தம் உண்டாயிற்று? மணவாளன் வருகிறார். தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பவர் யார்? மனுஷகுமாரன். தன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசித்தவர்கள் யார்? 5 2 தாலந்து வாங்கியவர்கள். எவ்வளவு காலத்திற்கு பின்னர் எஜமான் திரும்பி வந்தார்? வெகுகாலம். ஒரு தாலந்தை வாங்கியவன் எங்கு சென்றான்? நிலத்தை தோண்டி புதைத்தான். செம்மறியாடுகள் வெள்ளாடுகள் போல் பிரிக்கப்படுபவர்கள் யார்? ஜனங்கள். பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே என்று எஜமானால் அழைக்கப்பட்டவன் யார்? ஒரு தாலந்து வாங்கியவன். ஒரு தாலந்து வாங்கியவன் அதை எங்கே புதைத்து வைத்தான்? நிலத்தில். மணவாளனோடு கலியாண வீட்டிற்குள் பிரவேசித்தவர்கள் யார்? ஆயத்தமாயிருந்தவர்கள். எஜமான் 5 தாலந்தை சம்பாதித்தவனை எப்படி புகழ்ந்தார்? உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரன். மணவாளன் வந்தபோது என்ன நடந்தது? ஆயத்தமாயிருந்தவர்கள் கலியாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு என்ன கொடுத்தீர்கள்? வஸ்திரம். உங்களை அறியேன் என்று யாருக்கு சொல்லப்பட்டது? புத்தியில்லாத கன்னிகைகள். ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்முடைய தாகத்தை தீர்த்தோம் என்று கேட்டவர்கள் யார்? நீதிமான்கள். தாகமாயிருந்தவர்களின் தாகத்தை தீர்த்தவர்கள் யார்? வலது பக்கம் நின்றவர்கள். ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று கேட்டவர்கள் யார்? புத்தியில்லாத கன்னிகைகள். செம்மறியாடுகளை எங்கு நிறுத்துகிறார்? வலது பக்கத்தில். யாரிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும்? இல்லாதவனிடம். பரலோகராஜ்யம் எந்த மனுஷனுடன் ஒப்பிடப்படுகிறது? தன் ஆஸ்திகளை ஊழியக்காரர் வசம் ஒப்படைத்தவன். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனை எங்கு தள்ளச் சொன்னார்? புறம்பான இருளில். தீவட்டிகளோடு எண்ணெயை எடுத்துக்கொண்டு போனவர்கள் யார்? புத்தியுள்ளவர்கள். புத்தியுள்ளவர்கள் தங்களது எண்ணெயை கொடுக்க மறுத்ததற்கான காரணம் என்ன? போதாது என்று. பசியாயிருந்தேன், எனக்கு என்ன கொடுத்தீர்கள்?
போஜனம். மணவாளன் வருகிறார். அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் எப்பொழுது உண்டாயிற்று? நடுராத்திரி. 10 கன்னிகைகளில் புத்தியில்லாதவர்கள் என்ன எடுத்துக்கொள்ளவில்லை? எண்ணெய். மணவாளன் வர தாமதித்த போது தூங்கிவிட்டவர்கள் யார்? கன்னிகைகள். சகல ஜனங்களும் யாருக்கு முன்பாகச் சேர்க்கப்படுவார்கள்? மனுஷகுமாரன். 10 கன்னிகைகளில் புத்தியில்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களிடம் எதை கேட்டனர்? எண்ணெய் கொடுக்குமாறு. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் என்ன அடைவான்? பரிபூரணமும். புத்தியில்லாதவர்கள் தீவட்டிகளோடு எதை கொண்டு போகவில்லை? எண்ணெய். 10 கன்னிகைகளில் புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு என்ன எடுத்துக்கொண்டார்கள்? எண்ணெய். வியாதியாயிருந்தேன், என்னை என்ன செய்தீர்கள்? விசாரிக்க. ஒரு தாலந்தை வாங்கியவன் எஜமானிடம் என்ன கூறினான்? நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும். 2 தாலந்தை சம்பாதித்தவனையும் எஜமான் எப்படி அழைத்தார்? உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரன். தீவட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட கன்னிகைகளுக்கு ஒப்பானது எது? பரலோக ராஜ்யம். எப்பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று ராஜா கூறுவார். வலது பக்கம். ஆயத்தமாயிருந்தவர்கள் கலியாண வீட்டிற்குள் பிரவேசித்தவுடன் அடைக்கப்பட்டது எது? கதவு. மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையையாவது நாம் அறியாததால் என்ன செய்ய வேண்டும்? விழித்திருக்க வேண்டும். தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தவன் யார்? ஒரு தாலந்து வாங்கியவன்.